வெல்கம் டு மை vlog. இது வந்து ஒரு வீக்கெண்ட் எடுத்த vlog. இது வந்து சாட்டர்டே எடுத்திருக்கோம். ஸோ அன்றைக்கி வந்து சாட்டர்டே வந்து ஃபுல்லாக மார்னிங்லேருந்து மழை பெஞ்சிட்டே இருந்தது. எங்களால் வெளியில் எங்கேயுமே போக முடியல. ஸோ மத்தியானத்துக்கு மேலேயாவது எங்கேயாவது போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மண்டாய்க்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜூக்கு வந்து கிளம்பிட்டோம். ஸோ எங்கள் வீட்டிலேருந்து வந்து இந்த ஜூக்கு வந்து ஒரு 30 minutes ட்ராவல். ஸோ பஸ்ஸில் தான் நாங்கள் போயிருந்தோம். ஸோ எங்கள் வீட்டிலேருந்து வந்து போகிற வழி, இந்த மண்டாய் குரூப்புக்கு இந்த ஜூக்கு போகிற வழியே வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக சீனிக்காக இருக்கும். எஸ்பெஷலி இந்த பஸ் ஸ்டாப் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் அழகான ஒரு லேண்ட்ஸ்கேப்பில் வந்து அமைஞ்சிருக்கும் இந்த பஸ் ஸ்டாப்பு. ஸோ இது வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது. அதே மாதிரி இந்த மண்டாய் இதுக்கு வந்து நாங்கள் ஜூ அதுக்கப்புறம் ஒரு 5 அட்ராக்ஷன் இருக்குது இந்த மண்டாய் குரூப்பில் வந்து. அதுக்கு நாங்கள் இயர்லி பாஸ் மாதிரி வாங்கி வச்சுருக்கோம். ஸோ இயர்லி பாஸ்னால் லைக் அந்த 5 அட்ராக்ஷனுமே நம்ம வந்து ஒரு வருஷத்தில் எவ்வளோ டைம் வேணால் போய் பார்த்துக்கலாம். ஸோ அது மாதிரி பாஸ் வாங்கி வச்சுருக்கோம். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிங்கப்பூர் டாலர்ஸில் வந்து $550 அது மாதிரி ஆச்சு எங்கள் 3 பேர்த்துக்குமே சேர்ந்து. ஸோ இந்தியன் ப்ரைஸில் வந்து நமக்கு 40,000 அந்த ரேஞ்ச் வரும். பட் நம்ம எவ்வளோ டைம் வேணால் அது போய் பார்த்துக்கலாம். ஸோ ஆஃப்டர்நூன் கிளம்புனதுனால வீட்டிலே சாப்பிட்டு தான் வந்திருந்தோம். ஜஸ்ட் ரெஃப்ரெஷ்மெண்ட்க்கு மட்டும் ஏதாவது ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு கிளம்பிட்டோம். அன்றைக்கி வந்து மழை பெஞ்சிட்டு இருந்தது இல்லையா, அதனால நிறைய பேர் வந்து ஜூவில் வந்து நிறைய பேர் இல்லை, கூட்டமாக இல்லை. அதுவும் இல்லாமல் அனிமல்ஸுமே வந்து நிறையா அனிமல்ஸ் வந்து தூங்கிட்டு தான் இருந்தது, ரொம்ப மூடியாக இருந்தது. அதனால் அந்த கிளைமேட்டுக்கு வந்து எல்லாமே மோஸ்ட் ஆஃப் த அனிமல்ஸ் வந்து தூங்கிட்டு தான் இருந்தது. ஆக்சுவலாக இந்த ஜூக்கு நாங்கள் வந்து முன்னாடியே வந்திருக்கோம். அதனால் பெரிய ரஷ் இல்லை, எல்லா அனிமல்ஸும் பார்த்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் அப்படியே ரிலாக்ஸ்டாக வந்து பார்க்கலாம், அனிமல்ஸை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்தோம். இந்த ஜூ பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஃபாரஸ்ட் மாதிரி ஒரு இருக்கும். பட் நீட்டாக வந்து ரோட்ஸ் எல்லாம் இருக்கும். நீட்டாக வந்து ஒவ்வொரு அனிமல்ஸாக அதோட டெரிட்டரியில் கரெக்டாக வச்சுருப்பாங்க. ஃபாரஸ்ட் மாதிரி இருக்கும், நிறைய ட்ரீஸ் இருக்கும். ஸோ ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இந்த ஜூ பார்க்கும்போது. பட் இங்கே வெதருமே செக் பண்ணிட்டு போகணும். பிகாஸ் நாங்கள் பார்க்கும்போது நிறைய அனிமல்ஸ் வந்து எல்லா அனிமல்ஸும் தூங்கிட்டு இருந்தது. ஸோ உள்ளே வந்து ட்ராம் ஃபெசிலிட்டிஸும் இருக்குது இந்த பார்க்கில் வந்துட்டு. ட்ராம்னா லைக் ஒவ்வொரு ஸ்டேஷன் மாதிரி இருக்குது. ட்ராம் ஸ்டேஷன் 1, ஸ்டேஷன் 2, ஸ்டேஷன் 3 இது மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஷனில் வந்து நம்ம ஏறிட்டு நெக்ஸ்ட் ஸ்டேஷனில் போய் இறங்கிக்கலாம். ஸோ இறங்கும் போது அதுக்கு தகுந்த மாதிரியான அனிமல்ஸை வந்து நம்ம போய் பார்த்துட்டு வந்துக்கலாம். அதுக்கப்புறம் திரும்பி அதை பார்த்து முடிச்சதுக்கப்புறம் நம்ம ஏறிட்டு திரும்பியும் நெக்ஸ்ட் ஸ்டேஷன் போய்க்கலாம். ஸோ இட்ஸ் லைக் வெரி ஈஸி அண்ட் கன்வீனியன்ட். ஆனால் வந்து அது கம்ப்ளீட் ஜூவை வந்து கவர் பண்ணல, அங்கங்கே ஸ்டேஷனில் மட்டும்தான் வந்து நிற்குது. ஸோ நாங்கள் போயிருந்த டைம் வந்து கரெக்டாக எலிஃபெண்ட் ஃபீடிங் டைம் போல். ஸோ அப்போ வந்து நிறைய டூரிஸ்ட் வந்து எலிஃபெண்ட்ஸ்லாம் ஃபீட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கு நம்ம ஆல்ரெடி புக் பண்ணி வைக்கணும் எலிஃபெண்ட் ஃபீடிங்க்கெலாம். ஸோ அதில் பெருசாக எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, அதனால நாங்கள் ஜஸ்ட்டு சும்மா பார்த்துட்டு திரும்பி கிளம்பிட்டோம். இதோட டெரிட்டரி, இந்த எலிஃபெண்ட்டோட டெரிட்டரியே வந்து பார்க்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இதில் வந்து ஒரு 3 எலிஃபெண்ட்ஸ் இருந்தது லாஸ்ட் டைமு, இப்போ 2 தான் இருக்குது. இன்னொன்று வேறு எங்கேயும் வச்சுருக்காங்க. ஸோ நாங்கள் போன டைமில் வந்து ஒரு ஷோ இருந்தது. அதாவது 5 o'clock 5:30 ஒரு ஷோ இருந்தது. ஸ்ப்ளாஷ் சஃபாரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷோ. அதில் வந்து ஒரு சீ லயன் வந்து பெர்ஃபார்ம் பண்ணும், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்து பெர்ஃபார்ம் பண்ணும். இது வந்து குழந்தைங்களுக்கெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப பிடிக்கும், நமக்கே ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ஷோ வந்து எதுக்கும் புக்கெலாம் நம்ம பண்ண தேவையில்லை. இது வந்து நம்ம டிக்கெட் காஸ்ட்லேயே வந்து அது இன்க்ளூடட் தான். ஸோ இது மட்டும் இல்லாமல் வேறு சில ஷோஸ் வேறு டைமிங்கில் லைக் 2 o'clock 12 o'clock இந்த மாதிரிலாம் வந்து வேறு ஷோஸ் வந்து இருக்கும். ஸோ அது வெப்சைட்லேயே போட்டிருப்பாங்க. அப்புறம் உள்ள என்ட்ரன்ஸ்லேயுமே வந்து எந்தெந்த ஷோ எந்தெந்த டைமிங்க்கு அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க. ஸோ அது பேஸ் பண்ணி நம்ம அந்த இடத்துக்கு வந்துட்டும் போயிட்டா போதும். ஸோ எதுவுமே எக்ஸ்ட்ரா பே பண்ண வேண்டியது கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஷோஸ் வந்து நல்லாயிருக்கும், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் குழந்தைங்களுக்கு. இந்த ஸ்ப்ளாஷ் சஃபாரியில் வந்து இந்த சீ லைன் வந்து ரொம்ப இன்டெலிஜென்ட்டான க்ரீச்சர். பட் அந்த டைமிங்க்கு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுற இப்போ 5 o'clock ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா ஒரு 10 minutes முன்னாடியே போய் உட்காந்துக்கோங்க. அப்போ தான் ஃப்ரண்ட் சீட்டில் நமக்கு இடம் கிடைக்கும். பிகாஸ் கூட்டமாக இருந்ததுன்னா ஆப்வியஸாக நமக்கு இடம் கிடைக்காது. ஸோ முன்னாடியே இருக்கும்போது பக்கத்தில் பார்க்குற எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எஸ்பெஷலி இந்த ஸ்ப்ளாஷ் சஃபாரிலாம் வந்து இந்த ஃபர்ஸ்ட்டு 3-4 ரோஸில் நம்ம உட்காந்தோம் அப்படின்னா அந்த வாட்டரெல்லாம் ஸ்ப்ளாஷ் ஆகும். அது வந்து குழந்தைங்களுக்கு மேபி பிடிக்கும். ஸோ ஒரு 5th row அது மாதிரி நீங்கள் உட்காந்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வியூ வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக கிடைக்கும்.
இந்த ஜூவில் வந்து ஒரு பென்குயின் இருக்குது. பேர்ட்ஸ் பேரடைஸில் வந்து பென்குயின் ரொம்ப அழகாக இருக்கும். பெரிய பெரிய பென்குயின்ஸ் நம்ம பார்க்க முடியும். பட் இந்த ஜூவில் வந்து குட்டி பென்குயின்ஸ் நம்ம பார்க்கலாம், ஆஃப்ரிக்கன் பென்குயின்ஸ்னு சொல்லிட்டு ரொம்ப யூனிக்காக இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த மாண்டாய் எல்லா அட்ராக்ஷன்ஸ்க்கும் வெளியில் வந்து ஒரு ஷாப் மாதிரி வச்சுருக்காங்க, மாண்டாய் ஷாப்பு அப்படிங்கிறது. அதில் வந்து இந்த ஜூவில் நீங்கள் அந்த அட்ராக்ஷனில் என்ன பார்க்குறீங்களோ அது எல்லா அனிமல்ஸுமே வந்து உங்களுக்கு ப்ளஷீஸாக வச்சுருப்பாங்க. ஸோ சில ப்ளஷீஸ் வந்து ரொம்பவே யூனிக்காக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து தருண் வந்து இந்த பெலிக்கன் ப்ளஷி வாங்கினா, இது வந்து நான் வேறு எங்கேயுமே பார்த்தது கிடையாது. அந்த அட்ராக்ஷன், அந்த பேர்டு வந்து உள்ளே இருக்குது அப்படிங்கிறதுக்காக வந்து அதை வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம யூனிக்காக வந்து நீங்கள் கீப் சேக்காக வாங்குறீங்க அப்படின்னா வந்து நீங்கள் அதை வாங்கிக்கலாம். ஒரு சாவினராக கூட நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம். ஸோ அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு வெளியில் வந்து ஃபுட் ரிப்பப்ளிக் வந்துட்டோம் சாப்பிட்றதுக்கு. நாங்கள் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் இந்த டூட்டிகே அப்படிங்கிறது வந்து சிங்கப்பூரோட ஒரு ட்ரெடிஷ்னல் ஸ்நாக்கு. இதில் வந்து நம்ம ஊர் அரிசி மாவு மாதிரி தான் இருக்கும். அதில் வந்து ஸ்டஃபிங் வந்து நம்ம என்ன வேணால் கேட்டுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் குலே மலக்கா, அது வந்து கோகனட் சுகர், அப்புறம் வந்து பீனட் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து வேறு சில ஃபில்லிங்ஸ் எல்லாம் வந்து வச்சுக்கலாம். நாங்கள் வந்து அன்றைக்கி கோகனட் வாங்கியிருந்தேன், பிகாஸ் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது வந்து நம்ம ஊர் புட்டு மாதிரியாக தான் இருக்கும், கைண்ட் ஆஃப். புட்டு கொழுக்கட்டை ரெண்டும் சேர்ந்தா எப்படி இருக்கும், அது மாதிரி இருக்கும். பட் ரைஸ் ஃப்ளாரில் தான் இது செய்கிறாங்க. பட் இது செய்கிற ப்ராசஸ் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். கடன்னு செஞ்சுருவாங்க. ஒரு 2 மினிட்ஸ்க்குள்ளே அது ரெடி பண்ணிடுவாங்க. இது நிறைய பேர் வந்து விரும்பி வாங்கி சாப்பிடுவாங்க. அது வந்து அந்த பண்டன் லீஃபில் வந்து வச்சு கொடுப்பாங்க. அந்த லீஃபில் கட் பண்ணி வச்சு கொடுக்குறது, அந்த ஸ்மெல் அரோமா வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் சிங்கப்பூர் வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். இது சூடாக சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். ஆறுனா வந்து கொஞ்சம் ஹார்டாகிடும். அதுவும் இல்லாமல் கொஞ்சம் நிறையா சாப்பிட்டா இது கழிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அளவாக சாப்பிட்லாம். பட் ரொம்ப நல்ல ஒரு ஸ்நாக், டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்நாக்கு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இது வந்து ஃப்ரைடே எடுத்த ஒரு விலாகு. அன்றைக்கி வந்து ஃபுல்லாக மழை பெஞ்சிட்டு இருந்தது. மோஸ்ட்லி சிங்கப்பூரில் இப்படி தான் எங்களுக்கு நடக்குது. கரெக்டாக ஈவினிங் டைமில் வந்து மழை பெஞ்சிருது. ஸோ அப்போ ப்ளே ஏரியாவுக்கு கூப்பிட்டு போக முடியாது. இங்கே வந்து சிங்கப்பூரில் இந்த மற்ற பிளேசஸ்லாம் வந்து கவர்டாக இருக்கும். அதாவது வாக்கிங் ஸ்பேசஸ்லாம் வந்து கவர் பண்ணி வச்சுருப்பாங்க. பட் ப்ளே ஏரியா வந்து மோஸ்ட்லி ஓப்பனாக தான் இருக்கும். ஸோ மழை பெய்யும் போது எங்களால் அங்கே கூப்பிட்டு போக முடியாது. அதனால வந்து தேவையில்லாமல் அவங்க டிசப்பாயிண்ட் ஆகுறாங்க குழந்தைங்க. அதனால் இந்த மாதிரி டைம் ஜோன்லாம் நாங்கள் கார்டு ரீசார்ஜ் பண்ணி வச்சுருப்போம். மழை பெய்யுதா அன்றைக்கி போக முடியலையா, சரி ஓகே டைம் ஜோன் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவோம். இந்த டைம் ஜோன் வந்து எங்கள் வீட்டு பக்கத்துலேயே இருக்குது. எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு மால் இருக்குது, அங்கேயே வந்து டைம் ஜோன்லாம் இருக்குது. நம்ம இதை ரீசார்ஜ் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதில் குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை, பட் பெரியவங்களுக்குமே வந்து நிறைய கேம்ஸ் வந்து இருக்கும். நல்லாயிருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒவ்வொரு இந்த டைம் ஜோன் வந்து சிங்கப்பூரில் நிறைய மால்ஸில் வந்து இருக்குது. ஸோ அந்த ஒரே கார்டை வந்து நம்ம நிறைய மால்ஸில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான் டைம் ஜோனு. நாங்கள் கரெக்டாக அன்றைக்கி போயிருக்கும் போது எங்களுக்கு ஒரு பிளான் இருந்தது. அந்த ஓச்சர் என்ன அப்படின்னா $200 நம்ம ரீசார்ஜ் பண்ணோம் அப்படின்னா 400 பாயிண்ட்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு பிளான் இருந்தது. சரின்னு சொல்லிட்டு நாங்கள் அதே போட்டோம். எப்படியும் ஒரு 2 months ஆகுது அது வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளான் போட்டோம். அன்றைக்கி டின்னர் வெளியில் முடிச்சுட்டு வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆயாச்சு. ஸோ இப்படி தான் எங்களோட வீக்கெண்ட்ஸ் வந்து மோஸ்ட்லி போகும். ஒரு நாள் வந்து வீட்டில் இருப்போம், இன்னொரு நாள் வந்து கண்டிப்பாக வெளியில் போயிடுவோம், சில பிளேசஸ் சுற்றி பார்க்க போயிடுவோம். அதனால் ஸோ இதே மாதிரி நான் சிங்கப்பூர் பேஸ்டு விலாக்ஸ் வந்து நிறையா நான் ஷேர் பண்ணுறேன். சில பேசிக் டிப்ஸ் வந்து உங்களுக்கு சொல்லலான்னு இருக்கேன். நீங்கள் வந்து சிங்கப்பூருக்கு வந்து டூரிஸ்ட்டாக வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து மண்டாய் குரூப் வந்து விசிட் பண்ணணும் நீங்கள் பிளான் பண்ணியிருப்பீங்க இல்லையா. ஸோ எனக்கு தெரிஞ்ச சில டிப்ஸ் வந்து நான் சொல்லலான்னு இருக்கேன். ஸோ நீங்கள் வந்து மண்டாய் குரூப்பில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 7 அட்ராக்ஷன்ஸ் இருக்குது. 7 அட்ராக்ஷன்ஸில் வந்து மெயினாக நான் வந்து பர்சனலாக என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவேன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் பேர்ட்ஸ் பேரடைஸ் வந்து கண்டிப்பாக பாருங்கள். பிகாஸ் பேர்ட்ஸ் பேரடைஸ் வந்து வெரி யூனிக் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கொடுக்கும். வேறு எங்கேயுமே அவ்வளோ பேர்ட்ஸ் வந்து நீங்கள் பார்க்க முடியாது.
முடியாது. ஸோ இது வந்து கண்டிப்பாக வந்து பேர்ட்ஸ் பாரடைஸ் பாருங்கள். செகண்ட் ப்ரையாரிட்டி வந்து ரிவர் வண்டர்ஸ்க்கு வச்சுக்கோங்க. ரிவர் வண்டர்ஸும் நீங்கள் ஓஷனாரியமும் ஒரே டைமில் வந்து பிளான் பண்ணீங்க அப்படின்னா இதில் பார்க்குற சில க்ரீச்சர்ஸ் வந்து இதுலேயும் பார்ப்பீங்க. ஸோ உங்களோட ப்ரையாரிட்டி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. ஓஷனாரி வந்து ரொம்ப பிக்காக ஓஷன் க்ரீச்சர்ஸ் ஃபுல்லாக நிறையா வந்து வச்சு பிளான் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது ரிவர் வண்டர்ஸ் வந்துட்டு ரிவர்ஸில் நம்ம என்னென்ன அனிமல்ஸ்லாம் பார்ப்போம், என்னென்ன பேர்ட்ஸ் பார்ப்போம், என்னென்ன க்ரீச்சர்ஸ் இருக்கும், ஸ்னேக்ஸ் இருக்கும், இதெல்லாமே வந்து ரிவர் வண்டர்ஸில் இருக்கும். ஸோ ரிவர் வண்டர்ஸ்லையும் நீங்கள் பெரிய பெரிய ஃபிஷ்லாம் பார்க்க முடியும். ஸோ மற்றபடி ஓஷன் க்ரீச்சர்ஸு, ரிவர்ஸில் பார்க்குற க்ரீச்சர்ஸை பார்க்க முடியும். ஸோ உங்கள் இது ரெண்டில் வந்து உங்களுக்கு எது ரொம்ப ஃபேவரட்டோ, பர்சனல் ஃபேவரட்டோ வந்து நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கோங்க. பட் ஓஷனாரியமில் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும், அது சென்டோஸால இருக்குது, அதோட எக்ஸ்பீரியன்ஸும் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஸோ இது வந்து செகண்டாக நான் சொல்கிற ரெக்கமெண்டேஷன். தேர்ட் வந்து என்னென்னா, கண்டிப்பாக வந்து ஜூ நீங்கள் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா நைட் சஃபாரி மேபி நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து நைட் சஃபாரியில் பார்க்குற அதே அனிமல்ஸ் தான் நீங்கள் வந்து ஜூலேயுமே பார்ப்பீங்க. நைட் சஃபாரி வந்து அட்வென்ச்சரஸ் எல்லாம் இருக்காது. நீங்கள் ஒரு ஃபாரஸ்ட்குள்ளே போயிட்டு ஒரு சஃபாரி எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கிற மாதிரி இருக்காது. நீங்கள் நைட்டில் போய் ஒரு ஜூவை பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும். அதில் பெரிய ஒரு யூனிக் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது. பட் குழந்தைங்களுக்கு வந்து அது நல்லா இருக்கும். பட் அட்வென்ச்சரஸாக இருக்குமா அப்படிங்கிறது வந்து இட்ஸ் அ டவுட் தான். நீங்கள் ஒரு ஜூவை போய் நைட்டில் போய் பார்த்தீங்க அப்படின்னா என்ன எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குமோ அதே தான் வந்து உங்களுக்கு நைட் சஃபாரியில் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது வந்து என்னோட தேர்ட் ரெக்கமெண்டேஷன். நெக்ஸ்ட் வந்துட்டு சீசனல் அட்ராக்ஷன்ஸ் இருக்கும். அதாவது வந்து ஒவ்வொரு சீசனுக்கு தகுந்த மாதிரி சில அட்ராக்ஷன்ஸ் வந்து அவங்க சேஞ்ச் பண்ணுவாங்க. ஸோ அது பேஸ் பண்ணியும் அதில் உங்களுக்கு பிடிச்சிருந்தது, அந்த கார்ட்டூன் பேஸ் பண்ணி ஏதாவது அட்ராக்ஷன் இருக்குது உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் அதை வந்து பிளான் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னென்னா, நீங்கள் வந்து எந்த அட்ராக்ஷனுக்குள்ளே போகிறீங்கனாலும் கண்டிப்பாக வந்து ஃபுட்டு, ஸ்நாக்ஸ் ஏதாவது எடுத்துகிட்டு போயிருங்க. பிகாஸ் உள்ளே வந்து நிறைய ஷாப்ஸ் இல்லை. பேர்ட்ஸ் பாரடைஸாக இருக்கட்டும், ஜூவாக இருக்கட்டும், எல்லாத்துக்குள்ளேயுமே உள்ளே வந்து நம்பர் ஆஃப் ஷாப்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. வெளியில் தான் வந்து நீங்கள் நிறைய ஷாப்ஸ் இருக்குது. உள்ளே வந்து ஐ ஜூஸ் மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து லைட்டாக பெவரேஜஸ் சாப்பிட்ற மாதிரி சில ஷாப்ஸ் வேணால் இருக்குமே தவிர ஃபுட்டுக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் ஷாப்ஸ் வந்து ரொம்ப கம்மி. ஸோ வெளியிலேயே வந்து ஃபுட் ரிப்பப்ளிக் இருக்குது. ஃபுட் ரிப்பப்ளிக்கில் வந்து எல்லா ஃபுட்டுமே வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ அங்கேயே வந்து ஃபுட்டு வந்து வாங்கிட்டு போய்க்கோங்க, ஸ்நாக்ஸும் வாங்கிட்டு போய்க்கோங்க. உள்ளே வந்து நம்பர் ஆஃப் ஷாப்ஸ் வந்து ரொம்ப கம்மி. உள்ளே வந்து ரெஸ்ட் ரூம்ஸ் எல்லாம் இருக்குது, நீட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்ட்ராலர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது அந்த பிளேஸு. அதுக்கப்புறம் டயப்பர் சேஞ்சிங் ரூம்ஸு இது எல்லாமே இருக்குது, நீட்டாக இருக்குது. மற்றபடி வேறு எந்த இதுவுமே இல்லை. பட் ஃபுட்டு வந்து உள்ளே வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ இதுதான் வந்து நான் சொல்லணும்னு நினச்ச ரெக்கமெண்டேஷன். அது மட்டும் இல்லாமல் நான் நிறைய ரீல்ஸ்லாம் பார்க்குறேன். இந்த மாதிரி வந்து இந்த 100 அட்ராக்ஷனையும் ஒரே நாள்லலாம் பிளான் பண்ணுறாங்க. ஒரே நாளில் பிளான் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸாஸ்ட் ஆகிடும். நீங்கள் வந்து ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸில் தான் திரும்பி வெளியில் வருவீங்க. ஸோ எதர் 2 அட்ராக்ஷன்ஸு அப்படி இல்லைன்னா வந்து ஒரு அட்ராக்ஷனை கம்ப்ளீட்டாக பார்த்து முடிக்க முடியும். 2 அட்ராக்ஷனை நீங்கள் வந்து ஓரளவுக்கு டைம் மேனேஜ் பண்ணி உங்களால் பார்த்து முடிக்க முடியும். பட் ஒரு 5 அட்ராக்ஷனை ஒரே நாளில் பார்க்கணும், அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். மேபி நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி பார்க்குறீங்க, சீக்கிரம் பார்க்குறீங்க அப்படின்னா மேபி ஒரு 3 அட்ராக்ஷன்ஸை வந்து ரொம்ப டைம் ஸ்கெடியூல் பண்ணி நீங்கள் பார்க்கலாம். மற்றபடி வந்து ஒரு நாளைக்கு ஒரு 2 அட்ராக்ஷன் தான் வந்து மேக்ஸிமம் வந்து உங்களால் ஹாப்பியாக ஒரு ஃபுல் சாட்டிஸ்ஃபைடாக பார்க்க முடியும். ஏன்னா ஒவ்வொரு அட்ராக்ஷன்லையும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஜூனா அதில் வந்து ஷோஸ்லாம் நடக்கும், ஆம்பி தியேட்டர் ஷோஸ்லாம் நடக்கும். அந்த ஷோஸ்லாம் வந்து நீங்கள் மிஸ் பண்ணிடுவீங்க. நிறையா நீங்கள் வந்து ஒரு நாளில் வந்து 5 பார்க்குறீங்க அப்படின்னா சில ஷோஸை வந்து நீங்கள் கண்டிப்பாக மிஸ் பண்ணிடுவீங்க. ஸோ ப்ராப்பராக ஒன்று கம்ப்ளீட்டாக பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கும் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும், எக்ஸாஸ்ட் ஆகாமையும் இருக்கும் குழந்தைங்களாம் கூப்பிட்டு வரும்போது. ஏன்னா சிங்கப்பூரோட வெதரே வந்து நமக்கு நம்மளை ரொம்ப எக்ஸாஸ்ட் பண்ணிடும். ரொம்ப ஹியூமிடிட்டி அதிகமாக இருக்கும். அதனால நமக்கு ஃபுல்லாக ஸ்வெட் ஆகி நமக்கு எக்ஸாஸ்ட் ஆகிடும். ஸோ நீங்கள் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா எதர் 2 அட்ராக்ஷன்ஸ் ஒரு நாளைக்கு இல்லை 3 அட்ராக்ஷன்ஸ் ஒரு நாளைக்கு பிளான் பண்ணுறது வந்து உங்களுக்கு சேஃபாக இருக்கும். தட்ஸ் ஆல். வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா எனக்கு கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். மற்றபடி நீங்கள் இதுக்குண்டான பாசஸ்லாம் நீங்கள் க்ளூங்கிற ஆப்பில் வந்து நீங்கள் புக் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ.